கோயில் கொடைக்காக நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். அன்றைக்கி கோயில் கொடை முடிச்சுட்டு 2 நாள் அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூமில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு போயிட்டு பீச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருந்தது. வைகாசி விசாகம் வரதுனால ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேர் பீச்சிலே தூங்கியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே எழுந்து 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு நாங்கள் போய் க்யூவில் நின்றுட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ 100 ரூபா தரிசனம் கிடையாது, ஃப்ரீ தரிசனம்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. நாங்கள் க்யூவில் நின்று 5 மணிக்கு நின்னோம். 10 மணிக்கு தான் நாங்கள் வந்து முருகரே பார்த்தோம். அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரம் நின்று தான் நாங்கள் போய் முருகரை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ கூட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூ வந்து நகர்ந்துட்டே இருந்தது. முருகர் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தார். நம்ம 1 மணி நேரம் 6 மணி நேரம் என்ன ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட நின்று நம்ம முருகரை வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு ட்ரெயின் இருந்ததுனால நாங்கள் உடனே சீக்கிரமாக கிளம்பிட்டு லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டு ட்ரெயினுக்கு ஏற்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜிமின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.